தலைவலியா, இருதய படபடப்பா, மூட்டு வலிகளா, உடல் பருமனா, சுகர், பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புகள். ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இங்கு தினமும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு ஹீலர் எம் கோமதி, MIU, MD அக்யூ அவர்கள். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன் நம்பர் 60B1, செகண்ட் மூகாம்பிகை நகர், கணபதி, கோவை. முன்பதிவிற்கு 9784515549 மற்றும் 9698851126. வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி. ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மார்த்தாள் மேடமும் வெர்ஜினியா மேடமும் பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்தும் உத்தரப்பிரதேசத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து நம்மக்கிட்ட படிச்சுட்டு உணர்ந்த விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வணக்கம். வணக்கம். என் பேர் வர்ஜீனியா. நான் ஆந்திராவிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்து மார்த்தா மேம் தான் எனக்கு வந்து இந்த கேலக்ஸி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அது மூலயமா நான் வந்து சரி எனக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் வந்து மேம் காண்டாக்ட் பண்ணேன். மேம் காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க பேசுகிற விதம், பழகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் அவங்கக்கிட்ட அட்மிஷன் போட்டு நான் வந்து இந்த வகுப்பில் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் மேம் கிளாஸ் எடுக்கும் போது அவங்க வந்து சொல்லி கொடுக்குற விதம் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், ரொம்ப ஆசையாக இருக்கும், டைம் போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு நல்ல தெளிவாக நல்ல இதுவாக வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து மனசுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அது வழியாக நான் வந்து மற்றவங்களுக்கு நான் போடுறதுக்கு எனக்கு இது இல்லைனாலும் எனக்கு நானே, அதாவது மேடம் அடிக்கடி சொல்லுவாங்க நமக்கு நாமே மருத்துவம் அப்படின்னு சொல்ல, அந்த வாக்கியமே என்னை வந்து ரொம்ப டச் பண்ணிச்சு. அப்போது நான் வந்து அந்த நீடில் வந்து எனக்கு நான் போட்டுக்கும் போது இந்த சில நேரங்களில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் போது அந்த மன அமைதிக்கான பாயிண்ட்ஸை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நமக்கு மோஷன் போகலை அப்படின்னும் போது அதுக்கான பாயிண்ட்ஸு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தொண்டை வலி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான பாயிண்ட்ஸு போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து எனக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு. அது இன்னும் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால நான் வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நான் மார்த்தாவுக்கும் மேமுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் சிஸ்டர் மார்த்தா, உத்தரப்பிரதேசிலேருந்து வந்திருக்கேன். யூடியூப் வழியாக தான் மேம் இந்த கிளாஸ் நடத்துகிறத நான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஆரோக்கியமான ஆனந்தமான அந்த சமுதாயத்தை உருவாக்க நமக்கு நாமே நம்முடைய உடம்பில் என்னென்ன பஞ்சபூதங்கள் என்னென்ன வேலையை செய்யுது, எது அதிகமானால் எது அதை கண்ட்ரோல் பண்ணுது என்பதை அவங்க ரொம்ப தெளிவாக பேசினாங்க. நான் ஃபஸ்ட்டு முறை தான் அவங்கக்கிட்ட தொலைத்தொடர்பு வழியாக பேசினேன். நீங்கள் எப்போ வேணாலும் சேர்ந்துக்கலாம் மேம், நீங்கள் இந்த படிப்பு படித்து உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் இந்த மருத்துவத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் டிஸ்பென்சரியில் இருக்கிறதுனால இந்த கோர்ஸ் படித்தது வந்து எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. மேம் வந்து ரொம்ப எளிமையாக எத்தனை முறை கேட்டாலும் தெளிவான நல்ல ஒரு விளக்கமான ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு இன்ட்ரெஸ்டால் தான் நான் பேசிக் முடிச்சுட்டு அதன் பிறகு டிப்ளமா முடிச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து மேம்க்கு தான் முதல் முறை எனக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மேம். அதோடு சேர்த்து இந்த அக்கு ப்ரெஷர் வந்து நான் இன்னும் நீடில் போட்டு பழகலை, இப்போ தான் பழகிட்டு இருக்கேன். ப்ரெஷரில் தான் நான் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். கண்டினியூ வாமிட்டிங் இருந்தாலும் வலி, உடம்பு வலி சார்ந்த எல்லா நோய்க்குமே அது பயனுள்ளதாக இருந்துச்சு. இந்த கண்டினியூ தொடர்ந்து நான் ஓவர் ப்ளீடிங் இருக்கும் பொழுதும் அந்த பாயிண்ட்டை வச்சு மசாஜ் பண்ணும்போது அது குறைஞ்சிருக்குது. நான் பேஷண்ட்டுக்கு சொல்லி மன நிம்மதியை கொடுத்து, பிபி அதிகமாக இருந்தாலும் எல்லாமே இந்த பாயிண்ட் வந்து ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்குது. இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சுன்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு. தெரிஞ்ச பிறகு அது மேம் சொல்லுவாங்க, என்னிடம் இருந்தால் நான் பாசிட்டிவோடு இருந்தால் தான் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நான் அதை பெற்று நானும் அதை மகிழ்விக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியில் வாழற என்னை சந்திக்க வர பேஷண்ட்டுக்கும் நான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து அந்த சுகப்படுத்தும் பணியை வந்து எனக்கு இன்னும் மெருகூட்டுவதாக இருக்குது. அதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மேமுக்கு நான் ரொம்ப நன்றி தெரியும். ரொம்ப நன்றி. மார்த்தாள் மேடமும் வெர்ஜினியா மேடமும் இன்ட்ரெஸ்ட்டாக கிளம்பி அவ்வளோ தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை வந்து பார்த்துட்டு போகிறோம். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் வந்து நேரடியாக அட்டன் பண்ணணும், அப்போ வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
கிளம்பி வந்துட்டாங்க. அவ்வளோ ஒரு அருமையான சப்ஜெக்ட். நம்ம இன்னும் நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃப் லாங் நோய்களை பற்றின பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும். ஏன்னா ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத கேலக்ஸியோட நோக்கமே. அது வந்து ரொம்பவே நல்லா நிறைவேறிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் மூலமாக நிறைய பேர்த்துக்கு வந்து கொண்டு போய் சேர்த்தணும். இந்த மாதிரி அற்புதமான மருத்துவங்கள் குறைந்த செலவில் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்குன்னு செலவு பண்ணியே ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் சும்மா அந்தந்த இடத்துல அழுத்தி விடுறது மூலமாகவே நிறைய வலிகள் வந்து குணமாகும். அப்படி இல்லைனாலும் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அந்த இடத்துல வைக்கும்போது உங்களுக்கு வந்து குறைந்த செலவுலேயே நிறைய வலிகள் வந்து அருமையாக சரியாகும். இது வந்து எல்லாத்துக்குமே கிடைக்க வேண்டிய ஒரு அற்புதமான மருத்துவம். இது உணர்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். WHO அங்கீகரித்த ஒரு அற்புதமான மருத்துவம் இந்த அக்குபஞ்சர். உலக நாடுகளில் எல்லாத்துலேயுமே பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு அற்புதமான மருத்துவம். உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது. கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். இதில் அக்குபஞ்சர், யோகா, ஆசனாஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கப்பிங் தெரப்பி, டான் தெரப்பி, ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லிட்டு பாத அழுத்த மசாஜ், சுஜோக் தெரப்பி, சீடு தெரப்பி, இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணிகிட்ருக்குறோம். அதில் எல்லாம் வந்து அருமையாக வலிகள் வந்து குணமாகும். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர்ற அத்தனை நோய்களுக்குமே நம்ம உடம்புலையே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம உடம்ப சுகமாக வாழ்கிற காலம் ஃபுல்லாக நிம்மதியாக வச்சுக்க முடியும். பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், இங்கே உங்களுக்கு வந்து தொண்டை வலியெல்லாம் இருந்ததுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் சொல்லித்தரோம். இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்டையில் குத்தி குத்தி இருமல் வர்றது, தொண்டை வலி, தொண்டையில் புண்ணு, அப்புறம் தைராய்டு, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். அந்த அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகளை நம்ம இப்போ பார்ப்போம். தொண்டையில் பிரச்சனை இருக்கிறவங்க, அதாவது த்ரோட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த பிரிஸ்டோட கிரீஸ் ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து இந்த நம்ம ஆள்காட்டி விரலில் வந்து ஒரு ரேகை முடிகிற அளவுக்கு வச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து வச்சுக்கணும். யாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ அவங்களோட கை விரல் அளவு இந்த அளவுக்கு வச்சுக்குங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த இடத்துல LU8 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கிளாக் வைஸ் மசாஜ் பண்ணணும். தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு, தைராய்டு, இந்த மாதிரி தொண்டையில் குத்தி குத்தி இருமல் வர்றது, இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு நிமிஷம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இது வந்து சுஜோக் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு சுஜோக் அண்ட் சீடு தெரப்பி மெத்தட்னு இருக்கும். உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு வந்து நம்ம கைகளில் இருக்கும். இது வந்து தொண்டையை பிரதிபலிக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்த நல்லா ப்ரெஷர் கொடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அக்கு ப்ரெஷர் ராடு வேணால் நம்மக்கிட்ட கிடைக்கும், கொரியரில் அனுப்பிச்சி விடுவோம். கேட்டு வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நல்லா ப்ரெஷர் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி மைக்ரோ போர் டேப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மருந்து கடையிலையும் கிடைக்கும். அது வாங்கிட்டு ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி 2 மிளகை அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த தொண்டை பிரதிபலிக்கக்கூடிய பகுதியில் வச்சு ஒட்டிடுங்க. இதில் குறுக்கையும் ஒரு டேப் போட்டு ஒட்டிடுங்க. விழுகாத இருக்கும். இப்போ நைட் ஒட்டிட்டு படுத்துட்டா காலையில் வரைக்கும் அப்படியே இருக்கும். தைராய்டு இருக்கிறவங்களுக்கு சரி, தொண்டை வலி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதை ஒட்டி விடலாம். ஒரு 4-5 மணி நேரம் வச்சுருக்கலாம். பகலில் டைம் இருந்தாலும் ஒட்டிக்குங்க. தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஞாபகம் வர்றப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. இங்கே நம்ம மிளகு வச்சோம்னா நம்ம உடம்பு ஹீட் ஆகும். அதனால் அதே மாதிரி டேப் மைக்ரோ போர் டேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெந்தயத்தை தூவிக்கணும். இந்த இடத்துல 2வது ரேகையிலேருந்து 3வது ரேகை வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வயிறை வந்து பிரதிபலிக்கும், அடிவயிறை. அதை வந்து குளிர்ச்சி பண்ணிடணும். இந்த டேப்பில் வெந்தயத்தை வச்சு இந்த இடத்துல ஒட்டி விட்டுருங்க. ஒட்டிட்டிங்கன்னா இங்கே மிளகு வச்சது இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணிடும். இன்னொரு டேப் வேணாலும் போட்டு ஒட்டிக்கலாம் விழுகாத அளவுக்கு. இதையும் அப்பப்போ ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருங்க. நமக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட நோய்கள் அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்டையும் கொடுத்துட்டு இந்த சுஜோக் தெரப்பி, சீடு தெரப்பி மெத்தடும் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக சரியாக ஆரம்பிக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.